இவங்க பாரதிய ஜனதா ஆரம்பிச்சு இதுல தாமரக்கொடி போடுறாங்களே, இந்த தாமரக்கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது மதுரையில 1972 காமாட்சி நாயுடு. வாஜ்பாய் வந்து நல்ல மனிதர், ஆனா அவர் எந்த இடத்துலயும் இருப்பார், வெளியில சுற்றுப்பயணம் பண்ண மாட்டார். ஆனா அத்வானி பண்ணார். அத்வானி இல்லைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாங்கிற கட்சியே இருந்திருக்காது. வாஜ்பாய்க்கும் அவருக்கும் தமிழ்ல சொன்னா ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. மோகன்தாஸுக்கு அங்க RSS போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க யாரெல்லாம் RSS used to control பிஜேபி அப்படிதான் இருந்தது. அந்த எலெக்ஷன்ல டிக்ளேர் பண்ணும்போது சந்திரபாபு நாயுடு தோத்து தான் போறாரே தவிர ஜெயிக்கல. இந்த 10 ஆண்டு கால ஆட்சி நடந்துச்சு இல்லையா, அந்த டோட்டல் கணக்கு பண்ணி எத்தனை ஹவர்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு, அவர் எத்தனை நாள் வந்து இந்தியாவில் இருந்திருக்காருன்னு பாருங்க. இருந்தாலும்க்கா வெளிநாட்டுல இருந்ததுதான் அதிகம். ஒரு நாளும் முஸ்லீமை வெறுக்கல சார், ஒரு நாளும் RSS வந்து முஸ்லிமை வெறுக்கல. கலவரத்தை உண்டு பண்ணதே பாரதிய ஜனதா கட்சி தானே தவிர அவங்களுக்குள்ள கிடையாது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பிஜேபி வர்சஸ் RSS வேடிக்கையாக இருக்கிறது. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் RSS வர்சஸ் பிஜேபி முதல் முறையாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பல்வேறு நபர்களுக்கு தெரியாத விஷயம், இது முதல் கட்டம் அல்ல. இது போன்ற பல்வேறு முறைகள் இதே போன்ற மோதல் நடந்திருக்கிறது வாஜ்பாய் காலகட்டத்தில். ஆனால் அன்னைக்கு உள்ள பிஜேபி இன்னைக்குள்ள பிஜேபி வித்தியாசமானது. JP நட்டாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, சமீபத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். பிஜேபிக்கு இதற்கு மேல் RSS உடைய எந்த விதமான ஆதரவும் தேவை கிடையாது. பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், RSS இஸ் ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று மோகன் பாகவத்துடைய ஸ்டேட்மெண்ட், எதற்காக மணிப்பூர் இதுவரை செல்லவில்லை, எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளாக பார்க்கக்கூடாது, எதிர்கட்சிகள் உங்களுடன் கைகோர்த்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை தாண்டி பிஜேபியுடைய தோல்விக்கான காரணம் அரகன்ஸ் என்று கூறியிருந்தார், அதாவது அவர்களுடைய திமிரு என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக ஒரு காலகட்டத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் பொசிஷனில் இருந்த பொலிட்டீஷியன், ஆக்டிவிஸ்ட் வணக்கம். காமாட்சி நாயுடு என்கிற இந்த பெயரை கேட்டாலே ஒட்டுமொத்த பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி அந்த இடத்துல ஒரு மரியாதை இருப்பதாக பல்வேறு நபர்கள் RSSலயும் நீங்க ரொம்ப ஈடுபாட்டுடன் ஒரு காலகட்டம். அன்னைக்குள்ள பிஜேபிக்கும் இன்னைக்குள்ள பிஜேபிக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கு. RSS உடைய மோதலை நீங்க எப்படி RSS இல்லைன்னா பிஜேபி இல்லை. அதை வந்து திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடிஜிக்கோ அமித்ஷாவுக்கோ நட்டாவுக்கோ புத்தி இல்லை, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க பெரிய லீடர்ஸ் தான், பட் இருந்தாலும் என்ன காட்டிலும் யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க எல்லாருமே, சரிங்களா? ஆகையினால அவங்க வந்து என்னடா நம்மளுடைய தாய் வந்து RSS, அந்த தாய்க்கு பிறந்த குழந்தைகள் தான் வந்து பிஜேபி. இந்த பிஜேபி ஃபார்ம் ஆகும் போது எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆச்சுங்கிறது எல்லாத்துக்கும் ஊரறிஞ்ச விஷயம். ஏன்னா அப்பொழுது வந்து ஜனதா பார்ட்டின்னு ஒரு அரசியல் கட்சி எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது காங்கிரஸுக்கு எகென்ஸ்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சது தான் ஜனதா பார்ட்டி. அந்த ஜனதா பார்ட்டியில் அங்கம் வைத்தது பிஜேபி. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் அதிகமான MP சீட்டெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதுலேயும் அவங்களையும் கூட்டு சேர்த்து தான் அங்கம் வச்சாங்க. அப்போ வைக்கும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிரதமர் ஆசை வந்துச்சு. ஜெய்ஜீவன் ராமுக்கு வந்துச்சு, சரண் சிங்குக்கு வந்துச்சு. இவர் நம்ம மும்பையில் இருக்கக்கூடிய அவருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் ஆசை வந்தது. நிதின் கட்கரி இல்லை, நிதின் கட்கரி வந்து இப்போ ப்ரெசண்ட்டு. பட் நான் சொல்றது வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த இருக்காரு இல்லையா, சரத் பவார், அவரு. அதே மாதிரி வந்து இவரு நம்ம ஃபர்ஸ்ட் பிரதமர், ஜனதா பார்ட்டியுடைய ஃபர்ஸ்ட் பிரதமர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா காங்கிரஸ்ல நீண்ட காலம் இருந்தாரு. அவர் வந்து தான் வந்து முதல் ஜனதா பார்ட்டியுடைய பிரதமர். ஒரு 2 ஆண்டு அவர் பிரதமரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த லோக்கல்ல இவங்க எல்லாம் பிரச்சனையை கிளப்புனாங்க. அப்போ கிளக்கும் போது அடுத்து வந்து சரண் சிங்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய சௌத்ரி சரண் சிங் வந்தாரு. ஸோ அவர் இருக்கும்போதே வந்து ஜெய்ஜீவன் ராம் அவர் ஒரு குட்டையை கலக்குனாரு. இப்படிமா குட்டையை கலக்கி எல்லாரும் துண்டு துண்டா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திரா காந்தி வந்து
ரெகுலரேட் பண்ணி அவங்க கட்சியை பிடிச்சிட்டாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அப்போ ஜனதாங்கிற பார்ட்டியில் தான் வந்தது. அப்போ எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிங்கிற கட்சி பேர் இல்லை. அதுக்கப்புறம் தான் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கட்சி வந்து இதை ஆரம்பித்து பாரதிய ஜனதா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாரதிய ஜனதா ஆரம்பித்து இதில் தாமரக்கொடி போடுறாங்களே, இந்த தாமரக்கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது மதுரையில் 1972 காமாட்சி நாயுடு. நீங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. 1972 எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து வெளியில் வந்த உடனே நீங்கள் இந்த கொடி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கொடியை நானும் ஒரு 4-5 நண்பர்களும் சேர்ந்து ஒயிட்டில் பிஜேபி கொடியை அந்த தாமரையை போட்டு அந்த கொடியை ஏற்றுறோம். கொடி ஏற்றி என்னை வந்து போலீஸு அரெஸ்ட் பண்ணி ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கலைஞருடைய ஆட்சி தான் டிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பெயிலில் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அந்த கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது காமாட்சி நாயுடுங்கிறத ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில். ஏன்னா நான் 72 பண்ணினேன். இவங்க ஆரம்பிச்சது லேட்டர் தான் அந்த கொடியை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இருக்கும்போதே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து வாஜ்பாய் அத்வானி, இந்த வாஜ்பாய் வந்து நல்ல மனிதர். ஆனால் அவர் எந்த இடத்துலயே இருப்பார், வெளியில சுற்றுப்பயணம் பண்ண மாட்டார். ஆனால் அத்வானி பண்ணார். அத்வானி இல்லைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாங்கிற கட்சியே இருந்திருக்காது. அவரை வச்சுதான் பாரதிய ஜனதா. அவர் தான் என்ன பண்ணாரு, ரோட் ஷோ பண்ணாரு. கிட்டத்தட்ட தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் போனார். அவர் போயிட்டு தான் கார் சேவான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை கையில் எடுத்தார். அயோத்தியா பிரச்சனையை அவர் தான், அத்வானி தான் எடுத்தாரு. அது எடுத்து அது காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து அப்போ வந்து நரசிம்மராவ் வந்து இதாயிட்டார், பிரைம் மினிஸ்டர். அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து மறைமுகமாக காங்கிரஸும் அப்போ சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வேணா அப்படி இப்படின்னு இவர் ராகுல் பேசுறாரு. பட் அன்றைக்கு நரசிம்மராவும் ஐநோ வெறுவல். ஏன்னா மதுரையில் வந்து நரசிம்மராவுக்கு நான் காமராஜருடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று பண்ணினேன். அது பண்ணும்போது அந்த மாநாட்டுக்கு இவர் வர்றாரு, யார், நரசிம்மராவ் வர்றாரு. அன்றைக்கு வந்து ஹெலிகாப்டரில் வந்து மதுரை ரேஸ் கோர்ஸில் இறங்குறாரு. இறங்கி மூப்பனார்ஜியும் குமரி ஆனந்தனும் நேராக என்கிட்ட தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த மாநாடை வந்து ஆர்கனைசஸ் பண்ணது வந்து காமாட்சி நாயுடு தான், மணவாடு அப்படின்னு சொல்லி இவர் பண்ணவுடனே, மணவாடுன்னு சொன்னவுடனே அவர் என்னை கட்டிப்பிடிக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நரசிம்மராவ் யாரையுமே கட்டிப்பிடிச்சதில்லை. இதில் எதுக்கு நான் இதெல்லாம் பதிவு பண்ணுறேன்னா, அன்றைக்கு என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த சிதம்பரம் இன்னும் இருக்காரு, தங்கபால் இருக்காரு. ஏன்னா அவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன தான் வந்து இது பண்ணி அப்படியே கையை பிடிச்சிட்டு ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸ்டேஜில் 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறதுனால மறுபடியும் அவங்க கண்ணடிக்கிறாரு, மூவ் பண்ணாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவர்கிட்ட வணக்கம் விஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறேன். அந்த இவர் வந்து தான் ஃபுல் சப்போர்ட், ஃபுல்னுன்னா ரகசியமான சப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த காரசேவா வந்து அவங்களால வெற்றிகரமாக முடிக்க முடிஞ்சது. அது முடிஞ்சது. இல்லைன்னா அன்றைக்கே இராணுவத்தை வச்சு எல்லாத்தையும் கொக்க குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளி இருக்க முடியும், இல்லை பிடிச்சி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆனால் அதை நரசிம்மராவ் பண்ணலை. பண்ணாததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இது வந்து மறைமுகமான ஒரு சப்போர்ட்டுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் நானும் அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதில்லை. அதுக்கப்புறம் தான் பிஜேபி இங்கே கால் உண்டுது. இது 2 எம்பி தான் சார் ஒரு தடவை ஜெயிச்சு வந்தாங்க. இந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாரதிய ஜனதா 2 எம்பி தான் வந்தாங்க. 2 எம்பி வந்த பாரதிய ஜனதா கட்சி அடுத்த முறை வந்து ஜெயலலிதா கூட கூட்டணியை சேர்ந்து அவங்க வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று வந்த உடனே இந்த அம்மா வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. இந்த அம்மா வாபஸ் வாங்கின உடனே கலைஞரை வந்து அப்ரோச் பண்றாங்க. கலைஞரை அப்ரோச் பண்ணும்போது கலைஞர் என்ன பண்றாரு, பிஜேபியோட கூட்டணி போறதான்னு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி எப்படியாப்பட்ட தலைவர்? வாஜ்பாயோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும் சார்? வாஜ்பாய்க்கும் அவருக்கும் தமிழ்ல சொன்னா ஏணி வச்சா கூட எட்டாது. ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. வாஜ்பாய் அதாவது அவர் வந்து ஒரு மனித நேயம், மனித தன்மை உள்ள ஒரு மனிதர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பொயட்டி. அவருடைய கவிதைகள்லாம் நீங்க படிங்க, அப்படியே படிக்க படிக்க அவ்வளோ அருமையா இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு கவிஞர் அவர். அப்படிப்பட்ட ஒரு கவிஞராக இருந்தா உண்மையிலே அவர் நல்ல மனிதனாக தான் இருக்க முடியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கவிதைகள்லாம் பாடக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனிதர்களாக தான் இருப்பாங்களே தவிர கெட்ட மனிதர்களாக இருக்க மாட்டாரு. இவரு உங்களுக்கு வந்து குஜராத்தில் ஒரு பூகம்பம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குஜராத்தில் பூகம்பம் வெடிச்சது இல்லை? அந்த நேரம் நான் இங்கே சென்னையிலேருந்து நிறைய பொருள்கள்லாம் எடுத்து நான் நிறைய பேர் அழிச்சிக்கிட்டு நான் குஜராத்து போய் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணேன். அப்போ இவர் மோடியை அப்பயே எனக்கு தெரியும்.
அந்த புயல் வந்து பாதிப்பு ஏற்பட்ட போது மோடிஜி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஜீப்ல அவரு உட்காந்துருப்பாரு. அவரு பின்னாடி எங்க டீம் எல்லாம் கூட உட்காந்து அதெல்லாம் சுத்தி காட்டினாரு. அது என்னன்னா அந்த இதெல்லாம் எப்படி எல்லாம் ஒர்க் நடக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் வீடியோ எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணோம். அப்படியெல்லாம் பண்ணும்போது அன்றைக்கு நல்ல மனிதராக இருந்தார் மோடி. நல்ல ஒரு தன்னுடைய பீப்புள் வந்து இவ்வளவு சஃபர் ஆயிட்டாங்களேன்னு சொல்லி உடனடியா வித்தின் 3 or 4 monthsலயே வந்து வீடு கட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட மோடிஜி போத்ரா ரயில் எரிப்புல எப்படி இதை வந்து அவர் பண்ணினாருங்கிறது தான் எனக்கு புரியாத புதிர். நான் இப்போ பிஜேபியில் இருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் இப்போ இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இவர் நம்ம வாஜ்பாய். ஸோ நான் அங்கே இருக்கேன், பிஜேபியில் இருக்கேன். அந்த நேரம் இது நடக்குது. அப்போ கலைஞர் கூட ரொம்ப மனசு வருத்தம். பட் இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டோம்னா அந்த கவர்மெண்ட் ஸ்டெபிள் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து கலைஞருடைய ஆட்சி இல்லை. அப்போ ஜெயலலிதா ஆட்சி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மா வந்து இந்த ஆடு மாடு எல்லாம் வெட்டக்கூடாது, கோழிகள்லாம் கூட அறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, சட்டம் வந்தது. அந்த சட்டம் வந்தபோது அகில இந்திய செயற்குழு கூட்டம் கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ நான் செயற்குழு மெம்பர் இல்லையா, ஸோ அதனால் என்னுடைய டேன் வருது. அகில இந்திய தலைவர் மற்ற எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் வந்து எனக்கு எப்பயுமே கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறேன்னே தெரியாது, கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். இப்போ வந்து கலைஞருடைய கூட்டணியில் ஆட்சி இருக்குது. அங்கே பேசுகிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா கூட தான் கூட்டணி வைக்கணும், ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி வைக்கணும், அவங்க தான் நமக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறான். நான் சொன்னேன், ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னா அப்போ இங்கே இருக்க மனுஷன்லாம் வந்து மாமிசமே சாப்பிடக்கூடாதா? உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு மாமிசம் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போடுறதா? இதெல்லாம் என்ன கேலி கூத்தான சட்டம்? ரெண்டாவது வந்து இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் அன்னைக்கு கவர்மெண்ட்டே நாசமாக போன போது அந்த அம்மானால தான் நாசமாக போச்சு. நமக்கு வந்து அன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தானே ஆதரவு கொடுத்தாரு. அவர் ஆதரவு கொடுக்கலன்னு இன்னைக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட்டே இருந்திருக்காது. அப்படி பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து வாஜ்பாய் வந்து இதாக இருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்னா அது கலைஞர் கருணாநிதியால தான். அதை நன்றி கட்டுட்டு நீங்க வந்து இந்த அம்மாவை தான் ஆட்சி அமைக்கணும், இந்த அம்மா தான் அடுத்து சீஃப் மினிஸ்டர் வரணும், இந்த அம்மா கூட தான் கூட்டணி வைக்கணும்னு பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் வேக்கம் ரோசம் எதுவுமே இல்லையா அப்படின்னு அகில இந்திய தலைவர் வச்சே தான் பேசிட்டு அப்ப எல்லாம் இந்த இதெல்லாம் இல்லை, ஏன்னா நிருபர் எல்லாம் உள்ள அலோவ் பண்ணல. ஆனால் என் பாக்கெட்டில் இருந்த மொபைலில் மட்டும் நான் என்ன பேசுனேங்கிறத மொத்தம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் தலைவருக்கு கலைஞருக்கு அதை அனுப்பிச்சி விட்டேன். கலைஞர் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா காமாட்சி, என்னப்பா இந்த வாங்கியிருக்க எல்லா தலைவர்களும் வச்சுட்டு அப்படின்னு. என்ன தலைவரை, நான் வந்து பிஜேபிக்கு போனேன்னா என்னுடைய கஷ்ட காலம் நான் கட்சி நடத்த முடியலன்னு அங்கே போனால் இவனுக்கு கூட்டுற அளவில் நான் தினமும் போய் குளிர் காய முடியும், இதை என்ன பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, நீ சென்னைக்கு வந்துட்டு என்னை வந்து பாரு அப்படின்னாரு. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு ஒரு நாள் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அந்த அளவுக்கு நன்றி கட்டலாத ஒரு ஜனங்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சினாலே நன்றினா என்னன்னு தெரியாது. நமக்கு உதவி பண்ணாரே, நமக்கு ஒரு அவசர காலத்தில் இந்த கவர்மெண்ட்டை வந்து எப்படி அத்வானி வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தாரோ, அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டு நிலச்சி நிற்கிறதுக்கு எப்படி கலைஞர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாரோ அதை மறந்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து நல்லதா கெட்டதான்னு ஆர்எஸ்எஸ் மாதிரி அவங்களும் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணானுங்க. ஏன்னா அன்றைக்கு வந்து நம்ம எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டோம், மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும், அத்வானியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்கணும். இல்லை, ஏன் அத்வானியை பிரைம் மினிஸ்டர் ஆக்காம ஏஜ் ஆயிடுச்சுங்க ஒரு சின்ன ஒரு குட்டி சாக்க சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து இவரை ஆக்குனீங்க. இவர் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட அமித்ஷா மேலேயும் இவர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள். அவர் இருக்கும்போது தானே பண்ணாங்க. என்கவுண்டர் ஒர்க்கெல்லாம் நடந்ததில்லை, இதெல்லாம் மறந்துட முடியுமா? இவ்வளவு நடந்ததில்லை. இவ்வளவு நடந்துமே வந்து இவங்க ரவுடிசம் பண்றான், இவன் தான் நமக்கு தேவைன்னு அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நினைச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்றைய ஆர்எஸ்எஸ் நமக்கு ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆள் தான் வேணும், நமக்கு மிதவாதிகள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க வந்து அன்னைக்கு மோடிஜியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அத்வானி வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் பீரியடு வரலையும் சப்போர்ட்டட் டு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணாங்க, ஆர்எஸ்எஸ் சொன்னதை கேட்டாங்க.
செகண்ட் டைம் ஜெயிச்சு வந்த உடனே இவங்களா லிஸ்ட் தயார் பண்ணிட்டாங்க. முன்னே எல்லாம் அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் பிரைம் மினிஸ்டரா வரணும், யாரெல்லாம் மினிஸ்டரா வரணுங்கிற லிஸ்ட் வந்து மோகன் பகவத்துக்கு அங்க ஆர்எஸ்எஸ் போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க யாரெல்லாம் RSS used to control BJP. பிஜேபி அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் அனுப்பிச்சாங்க. செகண்ட் டைம் அனுப்பவே இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க. அப்பதான் இதே கொஸ்டின் இப்ப இன்றைக்கு பேசுறாரு இல்லையா மோகன் பகவத், அதே மாதிரி போன தடவை பேசினார். போன தடவை இவங்களை வந்து ரொம்ப சாடல, பட் ஒரு விதமா அவர் பேசினார் அன்றைக்கு. சரிங்களா? JP நட்டாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், ஜேபி நட்டா மாதிரி ஒரு வந்து பிஜேபி வளர்ந்துருச்சு, பிஜேபிக்கு இதுக்கு மேல RSS உடைய உதவி தேவையில்லை என்கிற அந்த வார்த்தை இந்த அளவுல. அதான் சொல்றேன். இப்போ நீங்க அப்ப எல்லாம் பிஜேபியில நான் ஜாயின் பண்ண போது கம்பல்சரியா வந்து நமக்கு வந்து சாக்கா எடுக்கணும். ஒவ்வொரு RSS பிஜேபியில இருக்கக்கூடியவங்க RSS சாக்கால கலந்துக்கிட்டு ஈவன் பிரைம் மினிஸ்டர் இருந்த போது வாஜ்பாய் வந்து கலந்துக்கிடுவாரு சார். நானும் வாஜ்பாய் எல்லாம் எனக்கு முன்னாடி வாஜ்பாய் நிற்பாரு, நான் பின்னாடி நின்றுருக்கேன். அந்த அளவுக்கு தான் இருந்தது அஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கூட. அது வந்து அந்த பீரியடோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியடும் கொஞ்சம் வந்தது. ஸோ செகண்ட் பீரியட்ல மொத்தமா கை கழுவிட்டாங்க RSS. ஸோ RSS கை கழுவுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பிஜேபிங்கிற மெம்பர்ஷிப் இவங்க யாருமே இப்ப வந்து அந்த இதுக்கு போறது இல்லை. ஆனாலும் ஒண்ணு மாத்திரம் இப்ப நடக்குது. என்னன்னா, RSS-னுடைய அந்த ட்ரைனிங், அதாவது ஃபுல் ஒர்க்கர்ஸ்ன்னு அவங்க வச்சிருக்காங்க. RSS-ல முழு நேர பணியாளர்னு வச்சிருக்காங்க. அப்படி இருந்தவர் தான் நம்ம நரேந்திர மோடிஜி. அதே மாதிரி இலா கணேசன் இருக்கார் இல்லையா, இப்ப கவர்னரா இருக்கார் இல்லையா, இவரும் ஒரே செட்டு. எனக்கு மதுரையில சார் ஒரு பழைய காலத்து ஒரு ஓட்ட சைக்கிள்ல ஒரு மஞ்ச பையில என்ன புக்கை வச்சுக்கிட்டு அதை மிடிச்சுக்கிட்டே வருவாரு இலா கணேசன். நான் பார்த்திருக்கேன் மதுரையில. அப்படிலாம் அவங்க கட்சியை வளர்த்தவங்க தான். அப்படி வளர்த்த அந்த மோடி வந்து இன்னைக்கு வந்து எகென்ஸ்ட் வித் RSS-னா அப்ப எப்படி? இப்ப RSS-னுடையது எதுக்குமே கலந்துக்கிறதே இல்லை மோடி. அது தெரியுமா உங்களுக்கு? போன பீரியட்லயே கட் பண்ணிட்டாரு. இந்த பீரியட்ல மொத்தமா சுத்தமா போயிடுச்சு. இப்ப யார RSS இல்லாம பிஜேபியால் இயங்க முடியும் இல்ல, இயங்குற அளவுக்கு அவங்க இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து பொருளாதாரம் தான் முக்கியம். அப்ப RSS வந்து பொருளாதாரம் கொடுத்துச்சு. RSS வந்து இந்த முழு நேர பணியாளர்களை வச்சு நிறைய பிரச்சாரக்கார், அவங்களுக்கு பேரே பிரச்சாரக்காருன்னு சொல்லுவாங்க, பிரச்சாரக்க அந்த ஆட்கள் எல்லாம் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கேசவ விநாயகம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து RSS-னுடைய ஆள் தான். அவரை தான் வந்து பொதுச் செயலாளர் போட்டு அவர் தான் நிர்வாகம் பண்றாரு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவுக்கே அப்படிதான். ஆனா அதை அவங்க வெறுக்கிறாங்க. இவர் கண்ட்ரோல்ல நம்ம எப்படி இருக்கிறது, நம்ம ஏன் நம்ம கட்சியிலேயே எல்லாமே பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதான் இப்ப அவங்களுடைய சித்தாந்தம். அதுக்கு தான் நட்டா அந்த வார்த்தையை சொல்றாரு. அதாவது இப்ப அதை கட் பண்ணணுங்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடம் கூட பெற முடியாத காரணம் என்ன? ரெண்டாவது, எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி மீது ஒரு அரகண்ட் லீடர் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறதோ, அதே போன்ற குற்றச்சாட்டு அண்ணாமலை மீதும் இருக்கிறது, ஒரு அரகண்ட் லீடர். அதனாலதான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகுது. திருடன் ஒத்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெண்டு பேரும் திருடன். அவர் பெரிய திருடன், இவன் சின்ன திருடன். இவன் இங்க பொறுப்புக்கு வந்த உடனே இங்க ரவுடிஸ் பூரா இங்க டெவலப் பண்ணாரு. அதாவது பிஜேபின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதுல யாரு இருக்கணும்? பப்ளிக் இருக்கணும். பட் நேர்மையான நியாயமான மனிதர்கள் இருக்கணும். ஆனா இவர் யாரெல்லாம் எடுத்தாரு? பூரா ரவுடி எலிமெண்ட்ஸா கொண்டு வந்து கட்சிக்குள்ள வச்சாரு. அது மட்டும் இல்ல, எல்லாம் மோசடி பேர் வழிகள், இந்த ஆருத்ரா கோல்டெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சாங்க. மணல் மாஃபியாக்களும் கொண்டு வந்து உள்ள வச்சாங்க. இந்த மாதிரி சில குரூப்புகள் எல்லாம் உள்ள கொண்டுட்டு வந்து வச்சுட்டு, இவங்களுக்கு நான் RSS இதுல பிஜேபியில இருக்கும்போது பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கு. அப்ப வந்து இந்த கட்டடம் கட்டுறது கூட பணம் இல்லாதனால நான் எங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் பணம் கொடுத்து தான் இந்த கமலாலயமே கட்டினாங்க. அந்த அளவுக்கு தான் அப்ப பொருளாதார வசதி இருந்தது. நீங்களும் அந்த கமலாலயம் கட்டும்போது பணம் கொடுத்துருக்கீங்க. 10 லட்சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த 10 லட்சத்துக்கு ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பொசிஷன், பதவி எதுவுமே கொடுக்கல சார். நான் என்னை விட்டா போதுன்ட்டு நான் வெளியில வந்துட்டேன் சார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் எலாபரேட்டா போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. அதாவது நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு வந்து அவருடைய டேன் முடிஞ்சிருச்சு.
ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கார் சந்திரபாபு நாயுடு. அவர் சப்போர்ட் டு பிஜேபி. அவருடைய டேர்ன் முடியுது. டேர்ன் முடிஞ்சுன்னா எலெக்ஷன் வைக்கணும். எலெக்ஷன் வைக்காம ஒரு 6 மாதம் கவர்னருடைய எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் சேர்த்து எலெக்ஷன் நடத்தணுங்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவேஷன். அப்போ சென்ட்ரலுக்கு 1 இயர் டைம் இருக்கு. இவங்க 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த 6 மாதம் முடியுது. திரும்ப 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த பீரியட் பண்ணுறாங்க. அவர் சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னா திருப்பதி போயிட்டு வரும்போது அவருடைய வண்டியை தாக்கி எறிகிறாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஒரு இமேஜ் அவருக்கு டெவலப் ஆகுது சந்திரபாபு நாயுடுக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த நேரம் நான் நின்றா ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இப்போ எலெக்ஷனை நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இவர் வாஜ்பாய்கிட்டையும் அத்வானிகிட்டையும் கோரிக்கை வைக்கிறாரு. ஸோ இவருக்காக என்ன பண்றாங்க, 6 மாதம் இருக்கும்போதே கவர்மெண்ட்டை கிட்டத்தட்ட 5 மாதம் இன்னும் இருக்கு. அந்த நேரத்தில் கவர்மெண்ட்டை அவங்க டிசால்வ் பண்ணிட்டு அவங்களும் அப்போ ஜெனரல் எலெக்ஷனை டிக்ளேர் பண்றாங்க. அந்த எலெக்ஷன்ல டிக்ளேர் பண்ணும்போது சந்திரபாபு நாயுடு தோத்து தான் போறாரே தவிர ஜெயிக்கலை. சந்திரபாபு நாயுடு தோத்து போயிடுறாரு, ஜெயிக்கலை. ஸோ அந்த இதை அவர் பண்ணும்போது நேரடியாக நான் வாஜ்பாய்கிட்ட போய் கொஞ்சம் சத்தமே போட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்றை நான் இங்கிலீஷில் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு பீரியட் இன்னும் இருக்குது, 5 மந்த்ஸ் இருக்குது. நம்ம மக்களுக்கு இந்த டைமை எப்படியெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ செய்யலாம். ஒன்லி தங்க நாற்கரை சாலை திட்டம், அப்போ அவர் போட்ட திட்டம், அதில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. பப்ளிக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி தான் நம்ம ஆட்சி பண்ணணுமே தவிர வேற நீங்கள் இது தப்பு, இந்த நேரம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு வெங்கையா நாயுடும் இவங்க இருக்கும்போது தான் நான் சண்டை போடுறேன். நான் வெங்கையா நாயுடுகிட்ட சொல்கிறதா இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்டையும் சொல்கிறாரு. இவ்வளோ நடந்த போது இல்லை கவர்மெண்ட்டு அவர் நமக்காக வெயிட் பண்ணுறாரு, வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னோடனே நான் ராஜினாமா பண்ணிட்டேன். நான் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் வடலூரில் நான் ஒரு மாநாடு நடத்தி மறுபடியும் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை டெவலப் பண்ணுறேன். அன்றைக்கு தான் கோயம்புத்தூரில் தமிழ் மாநாடு, டிஎம்கே தமிழ் மாநாடு நடக்குது. அன்றைக்கு நான் பண்ணுறேன். என்னுடைய மெசேஜ் கலர் ஃபோட்டோவில் வருது சென்னையில் பூரா. அந்த அளவுக்கு பெரிய மாநாடு. அதே மாதிரி அவங்க மாநாடும் அங்கே நடந்தது. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் ஏன் பிஜேபியை விட்டு வந்தேங்கிறது தெரியணும் இல்லையா? இதுதான் காரணம். இல்லைன்னா நான் பிஜேபியில் கண்டினியூ பண்ணியிருப்பேன். இன்னும் இவருக்காக அவங்க அன்னைக்கு ஒட்டுமொத்த ஆட்சியை கலைக்கிறாங்க. அன்றைக்கு அந்த ஒரு 5 மந்த்ஸ் அவங்க ரன் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்ல முறையில் திரும்ப வந்திருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி கையில பிஜேபியை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது முடவன் கையில இருக்கக்கூடிய தேனு மாதிரி பாக்குறேன். முடவன்னா தெரியும்ல, குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகி கையில தேன் இருந்தா யாருக்கு உபயோகம்? அதுதான் இப்ப மோடி அவருடைய ஆட்சி. சார் பார்லிமெண்ட்ல எத்தனை நாள் சார் வந்திருக்காரு மோடிஜி? பார்லிமெண்ட்ல எத்தனை நாள் வந்திருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி நடந்துச்சு இல்லையா, டோட்டல் கணக்கு பண்ணுங்க. எத்தனை ஹவர்ஸ் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு? அவர் எத்தனை நாள் இந்தியாவில் இருந்திருக்காருன்னு பாருங்க. இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் தான் அதிகம். பார்லிமெண்ட்ல அவருக்கு ஸ்பீச் கொடுத்ததும் சும்மா மேக்ஸிமம் போனாச்சுன்னா ஒரு ஆட்சியில் 5 மணி நேரம், 2 ஆட்சியிலும் சேர்த்தா ஒரு 10 மணி நேரம் தான். கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? இல்லை, கிட்லருடைய போக்கு வேற, மோடிஜியுடைய போக்கு வேற. ஆனால் கிட்லர் சார் தன் நாடை டெவலப் பண்ணணுங்கிறதுல அவர் ரொம்ப நல்லா பண்ணார். ஏன்னா அது நானும் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன் ஹிட்லரை பற்றி. அதே சமயத்தில் அவருக்கு சில கம்யூனிட்டியை பிடிக்காது. அதுக்காக என்ன பண்ணார், அவங்கள பூரா ஷூட் பண்ணி எல்லாத்தையுமே வெவ்வேறு வழக்குகளை போட்டு இம்சப்படுத்தினார். அதே மாதிரி இப்போ முஸ்லீம்களுக்கு இவர் இங்கே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இதுக்கும் நீங்கள் ஓரளவுக்கு அதனால நீங்கள் அந்த கேள்வியை வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு மோடி மட்டும் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அமித்ஷா இருக்காரு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இது பண்ணேன், ஆர்எஸ்எஸ் ஒரு நாளும் முஸ்லீமை வெறுக்கல சார். ஒரு நாளும் ஆர்எஸ்எஸ் முஸ்லீமை வெறுக்கல. முஸ்லீமை வெறுக்கிறது டோட்டலா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களை வெறுக்கிறது பிஜேபி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய முஸ்லிம்ஸ்க்கு எதிராக எதுவுமே பேசவே பேசாது. சில இந்த இந்து முன்னணி மாதிரி ராஜகோபாலன் ஒரு முறை பீச்சில் ஒரு சாக்கா நடந்து அந்த நிறைய விழாவில் பீச்சில் மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல ஏன்னா நாங்கள்லாம் ட்ரௌசர் போட்டு தொப்பி வச்சுட்டு தான் போய் நிற்கணும். அதில் நான் நிற்கும் போது அப்போ அவர் ராஜகோபாலன் என்ன சொல்றாருன்னா, இப்போ 18% வளர்ந்துட்டாங்க முஸ்லிம்ஸு, இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு பெர்த் கண்ட்ரோலே கிடையாது.
அது 2 ஒய்ஃப், ஒரு ஒய்ஃபுக்கு மேல எத்தனை ஒய்ஃப் வேணாலும் அவங்க வச்சுக்கலாம். அப்ப அவங்களுடைய ஜனத்தொகை வந்து கூடிருச்சுன்னா இங்க இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிரும். அப்ப அவங்களுடைய டாமினேஷன் வந்துரும் அப்படின்னு தான் பேசினார். இது ராம ராஜகோபாலன் பேசின பேச்சு. இது வந்து மற்ற தலைவர்கள்லாம் அந்த நேரத்துல பேசல. எப்போ வாஜ்பாய் பீரியட்ல மற்ற தலைவர்கள் பேசல. இவர் ராஜகோபாலன் மட்டும் இங்க சென்னையில பேசின பேச்சு இது. இது வந்து மோகன் பாபுக்கு வந்து மீனாட்சி காலேஜ்ல வந்து மீட்டிங் நடந்தது. அப்ப இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. நானும் அந்த இதுக்கு போயிருந்தேன், சாக்கால. அப்ப அவரும் இத முஸ்லிம்ஸை பத்தி எதுவும் பேசல. அவர் முஸ்லிமை பத்தி எந்த வார்த்தையும், தவறான வார்த்தையை உபயோகப்படுத்தவே இல்லை. நம்ம டெவலப் ஆகணும், நம்ம நாடு, நம்ம மக்கள் நம்மளை வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும்னாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி 2014ல பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல போட்டு கேட்டார். ஆமா. 2019ல நேஷனல் செக்யூரிட்டிங்கிற பேர்ல போட்டு கேட்டார். புல்வாமாக இருக்கட்டும், இல்ல ஏமாத்துவல. 2024ல அனைத்தையுமே மறந்து விட்டு மங்கள்சூத்திரம் கொண்டுட்டு வர்றாரு, மட்டனை கொண்டுட்டு வர்றாரு, இந்து முஸ்லிமை கொண்டுட்டு வர்றாரு. உங்க வீட்டுல 2 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை வாங்கி பறிச்சு முஸ்லிம் கொடுத்துருவோம்ங்கிறாரு. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகைகளை பறித்துன்னு சொல்ல போனால் பெண்களுடைய தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என்கிற விஷயம் வந்தது. அப்படி இந்தியா அலையன்ஸுக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷனை பறித்து முஸ்லிம் கொடுத்துருவாங்க. சோ எந்த லெவல்ல அவர் வந்து முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள் என்கிற விஷயம் ரொம்பவே தெளிவா இருக்கு. அவர் எங்கெல்லாம் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தாரோ அனைத்து இடங்களிலுமே பிஜேபி தோல்வியை பார்த்திருக்கு. இதுவே மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அடி என்றுதான் கூற முடியும். பட் ஆனால் கூட நீங்க பார்த்தீர்கள், இன்னைக்கு மோகன் பாகவத் ஒரு பக்கம் ஏன் நீங்க மணிப்பூர் செல்லவில்லை என்று கேட்ட பின் கூட அவர் இன்னைக்கு இட்லியில போய் நிற்கிறாரு, அமெரிக்கா பயணத்தில். இல்ல இனி போக மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ராகுல் வந்து அங்க போறதுக்கே ரொம்ப தடை உத்தரவு போட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ராகுல் உள்ள நுழைய விடாம தடை உத்தரவு போட்டாங்க. அவரு சுத்தி கடைசியில உள்ள போனார்னு வச்சுக்கோங்க. அப்படி போய் தான் அந்த மக்களை போய் பார்த்துட்டு வந்தாரு. அதற்கான ரிசல்ட் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய 2 சீட்டுமே இன்னைக்கு காங்கிரஸ். ஆமா. ஆனா விஷயம் என்னன்னா, மணிப்பூரை பொறுத்த மட்டும் மலைவாழ் மக்கள் பாப்புலேஷன் கம்மி, தரையில இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம். இந்த தரையில இருக்கக்கூடிய மக்களும் மலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ள பிரச்சனையை கிளப்பி விட்டதே பிஜேபி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணிப்பூர் கலவரத்தை உண்டு பண்ணதே பாரதிய ஜனதா கட்சி தானே தவிர அவங்களுக்குள்ள கிடையாது. என்ன காரணம்னா, இவங்கள்ட்ட இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்கு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுடைய வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் கைக்கு போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் 4000 வெப்பன்ஸ் வந்து போனதாக கணக்கு சொல்றாங்க. இவ்வளவு வெப்பன்ஸை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? திருட முடியுமா? யாராவது கொடுக்காம இப்ப அது மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடியதை எடுக்க முடியுமா சார்? அப்ப எந்த அளவுக்கு வந்து இவங்க வெஞ்சன்ஸோட அவனை மலைவாழ் மக்களை சுட்டு கொல்ல சொல்றான். என்ன காரணம் தெரியுங்களா? இது கரெக்டா நீங்க அப்படியே கட் பண்ணாம போடுங்க. அந்த மலைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி ஒரு ட்ரைபல் லாவே இருக்கு. ட்ரைபல் ஏரியாக்கள்ல நீங்க வெளியில இருந்து மக்கள் போய் வாங்கவும் முடியாது, விற்க முடியாதுங்கிறதா அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க. சரிங்களா? அதை வந்து உடைச்சு அதானிக்கு வந்து அந்த மலைகளை பூரா வந்து கொடுக்கறதுக்காகத்தான் மோடியும் அதானியும் 2 பேருடைய பிளான்ல நடந்ததுதான் அந்த தகராறு. ஏன்னா அங்க இருக்கவனை சுட்டு கொண்டுட்டோம்னா அவன் பூரா பயந்து வெளியில போயிடுவான். அப்ப அது வேக்கண்ட் ஆயிடும். அந்த வேக்கண்டை வந்து கொடுத்துடலாம். ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இன்றைக்கு மாஞ்சோலைங்கிற ஒரு எஸ்டேட் தெரியும்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி பக்கத்துல ஒரு டீ எஸ்டேட், டாட்டாவுடைய டீ எஸ்டேட். மிகப்பெரிய ஒரு எஸ்டேட் சார், கிட்டத்தட்ட 800 ஏக்கராவோ என்னவோ சார். அவ்வளோ பெரிய எஸ்டேட்டு பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்தா அதுகிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டாங்க, டாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எஸ்டேட்ல இருந்து இப்போ அதை சுப்ரீம் கோர்ட்டு அதை காப்பு காடா அறிவிச்சிட்டாங்க. ஸோ காப்பு காடை அறிவிச்சதுனால இப்போ அங்கே இருக்க தொழிலாளிகள்லாம் வெளியேறுறாங்க. இப்போ அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இப்போ போய்கிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 2001ல்
அங்கே வந்து இருக்கக்கூடியவங்க சேலரி கொஞ்சம் அதிகமாக ஒரு 5 rupees தான் அதிகமாக கேட்டாங்க. அப்போ 5 rupees அதிகமாக கேட்டு அவங்க திருநெல்வேலியில் ஒரு பெரிய ப்ரொசஷன் போகிறாங்க. அந்த ப்ரொசஷன் போகும்போது அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு கலைஞருடைய ஆட்சி தமிழகத்தில். அப்போ அந்த ப்ரொசஷன் போகும்போது அதை தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தும் போது நம்ம லட்சி சார்ஜ் எல்லாம் நடக்கும்போது எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தாமிரபரணி அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் எல்லாம் ஆற்றுல குதிக்கிறாங்க. ஆற்றுல குதிச்சதுல நிறைய பேர் வந்து ஒரு 18 பேர் செத்து போயிடுறாங்க. சரிங்களா? இதுக்கு மதுரை சென்னையில் வந்து டி நகரில் ஒரு உண்ணாவிரத போராட்டம். யார் தலைமையில்? மூப்பனார் தலைமையில். இவர் கிருஷ்ணசாமி அவங்க மாஞ்சோலைக்கு வந்து அவர் கிருஷ்ணசாமி மக்கள் தான் ஜாஸ்தி, அதாவது பட்டியலின மக்கள் அவருடைய தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அன்றைக்கு நைட்டு வந்து அப்போ வந்து என்னன்னா இவருங்க இப்போ பிஜேபியில் வந்து ஆட்சி நடக்குது. யார் ஆட்சி நடக்குது? நம்ம காங்கிரஸில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ். அப்போ சிதம்பரம் மினிஸ்டராக இருக்காரு, ஜெயந்தி நடராஜன் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு மந்திரியாக இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்போ நைட்டு ஒரு நாள் நான் இப்போ கட்சி நடத்திட்டு இருக்கேன், திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம். நைட்டு ஒரு 9:30 9:40 இருக்கும். மூப்பனார் நேராக என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். என் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. வெளியில எல்லாம் அப்பயும் நான் எப்பயுமே நான் நைட்டு ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன், ஆட்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு நாயுடு எங்கப்பா அப்படின்னு உள்ளே இருக்காருன்னு அவர் டக்குன்னு உள்ளே வரல, வந்திருக்குன்னு சொல்ல வேணாம், அவங்க வரட்டும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்துட்டார். எனக்கு அதுக்கப்புறம் வந்து வெளியில இருந்து இன்னொருத்தர் வந்து சார் என்ன சார் ஐயா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் எழுந்திரிச்சு ஓடியாந்தேன். என்னய்யா இங்கே உட்காந்துருக்கீங்க, ஒரு தவுலாவது சொல்ல வேண்டாமா, இல்லை ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கூட நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை நாயுடு, வா நாயுடு அப்படின்னு சொல்லி தோளில் கையை போட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு என்னுடைய சேரில் கூட உட்கார மாட்டேன்ட்டார், எய்த்த மாதிரி தான் உட்காந்தாரு. உட்காந்துட்டு அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நாயுடு இந்த மாதிரி கிருஷ்ணசாமி வந்து நாளைக்கு மாஞ்சோலை எஸ்டேட்டு சமாச்சாரத்துக்கு உண்ணாவிரதம் உட்காரணுங்கிறாரு. எனக்கு என்னமோ இங்கே சென்னையில் வந்து எனக்கும் கூட்டம் வராது, அந்த ஆளுக்கும் இங்கே யாருமே இல்லை. எப்படியும் ஒரு 2000 பேர் இருந்தால் தான் அந்த உண்ணாவிரதம் உட்காந்தா ஒரு மரியாதை இருக்கும். என்ன செய்தியோ தெரியாது, எனக்கு ஒரு 2000 பேரோட நாளைக்கு வரணும், முன்னிலையில் தான் அந்த ஒரு இது நடக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. எப்போ? ஒரு ராத்திரி ஒரு நாள் முன்னாடி, அன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு நைட்டு மறுநாள் காலையில் உண்ணாவிரதம். ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் இளைஞரணி அந்த குரூப்பெல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்ன உடனே விடுங்க, ஒரு 2000 பேர் தானே நான் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. டக்குன்னு உடனே ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து கையில் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணுங்க பண்ணோம். நைட்டாக எல்லாம் ரெடி பண்ணி காலையில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஊர்வலமாக டி நகருக்கு போனோம் சார். கிட்டத்தட்ட 250 ஆட்டோவில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் அங்கே நிப்பாட்டின வரிசையாக. பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கு, ஃபோட்டோ காட்டுறேன். மூப்பனார் எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிட்டு உள்ளே வந்து போகிறாரு. அவர் பக்கத்தில் சிதம்பரம் உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு பின்னாடி போயிட்டாரு, ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த ஃபோட்டோ இருக்குது. அங்கிட்ட கிருஷ்ணசாமி, நடுவில் தலைவர், நானும். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும் அந்த மாஞ்சோலைக்காக. அப்படிப்பட்ட மாஞ்சோலை இன்னைக்கு வந்து வச்சு முடி போச்சு. இனிமே வந்து அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எத்தனை குடும்பங்கள், 600 குடும்பமோ என்னமோ, அவ்வளோ குடும்பமும் இன்னைக்கு வெளில வராங்க. அவங்க கல்வி இதெல்லாம் வேலை வாய்ப்பு என்ன இருக்கும். இப்போ அதை வந்து இப்போ கவர்மெண்ட் எடுத்து நடத்தணுங்கிறாங்க. கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முடியல. என்ன காரணம்னா, ஏற்கனவே ஊட்டியில் வந்து டேனுங்கிற ஒரு டீ தொழிற்சாலையை நடத்துகிறாங்க. அதுவே லாஸில் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவே ப்ராஃபிட்டில் இல்லை. பட் நான் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த டீ தூள் தான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கூட வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது அந்த டீ தூள். பட் அது ப்ராஃபிட்டாக இல்லை. இப்போ ஒரு ஏஜென்சி கையில் கொடுத்துருக்காங்க, நேம் அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பட் அதுவே லாஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ அதை எடுத்து நடத்தினா எப்படி பண்ண முடியும்? இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது ஒரு பக்கம் விட்டுடுங்க. அத்வானி அவர் இருக்கந்தொட்டிக்கும் நம்மளுடைய பழைய ஐயா இருக்கிற தொட்டிக்கும் இருந்த ஆட்சி இப்போ இல்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் போத்ரா ரயில் எரிப்பு நடந்தது. அன்றைக்கு வந்து இவர் மீது ஆசிய பிரைம் மினிஸ்டரா நடவடிக்கை அன்னைக்கு மோடி மேலே எடுத்திருந்தா மோடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அன்றைக்கு அமித்ஷா மேலேயும் மோடி மீதையும் வாஜ்பாய் வந்து கண்மூடித்தனமாக இருந்துட்டாருங்கிறது எனக்கு எப்பயுமே நீங்காத வடு அதற்கு. அப்போ உள்துறையை வச்சுட்டு இருந்த அத்வானியும் நடவடிக்கை எடுக்கலை. இது ஒரு பெரிய வீக்கு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கலைஞர் வந்து அதை கண்டிக்கவே இல்லை, அது அவங்க மாநில பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாரு, அன்னைக்கு கூட வாபஸ் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
ஆனா அரசியல் ரீதியா பார்த்தா அவங்களுக்கு சில அரசியல் ஆலோசனைகள் சொல்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்கலாம். அதனால அந்த சூழ்நிலையினால திடீர்னு நம்ம வாபஸ் வாங்கிட்டோம்னா கவர்மெண்ட் போயிடுமே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படி இல்லைன்னா இப்ப என்ன சொல்றாங்க, அன்றைக்கு வந்து 6 பேர் மினிஸ்ட்ரியில இருந்தாங்க, அப்ப அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அவரு அந்த மினிஸ்ட்ரி போயிடும்னு நினைக்கிறத காட்டிலும் மந்திரி பதவி போயிடும்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் வாஜ்பாய் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷர், நல்ல ஆட்சி கொடுத்தாரு. அவரை ஃபாலோ பண்ணி அடுத்து வந்த மன்மோகன் சிங்கும் வந்து பிரமாதமா 10 ஆண்டு காலம் அருமையான ஆட்சி கொடுத்தாரு. அந்த 10 ஆண்டுக்கு பின்பு இவர் 10 ஆண்டு வந்து, அதாவது இந்த நரக ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். டிமானிஸ்ட்ரேஷனை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எத்தனை பேர் கியூல நின்றான், தான் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு வங்கியில கெஞ்சினான், பிச்சைக்கார மாதிரி போய் கெஞ்சினான். இதுல போய் ஏடிஎம்ல போய் எடுக்கிறதுக்கு வெயில்ல நின்று எத்தனையோ பேர் செத்து போயிட்டான். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது பண்ணி என்னத்துக்காக பண்ணாரு, நான் கருப்பு பணத்தை பூரா நான் ஒழிக்க போறேன், கருப்பு பணத்தை பூரா கொண்டுட்டு வர போறேன்னாரு. கொண்டு வந்தாரா? கருப்பு பணத்தை பூரா ஒழிச்சாரா? நான் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் கணக்குல போடக்கூடிய அளவுக்கு நான் பணத்தை கொண்டு வந்துருவேன்னாரு. கொண்டு வரலையே, இதுவரை பைசா காசு கொண்டு வரலையே. சொல்லிட்டாங்களே, அது சும்மா போற போக்குல பேசக்கூடிய வார்த்தைன்னு சொல்லிட்டு இப்ப பேசுறான், அத அன்னைக்கு பேசல, இன்னைக்கு பேசுறான். சோ இதை ஏன் நான் இதெல்லாம் கோடிட்டு காட்டுறேன்னா, அதாவது மோடியை பொறுத்த மட்டும் மோடி மஸ்தான் வேலை பார்க்கிறார். தெரியல, மோடி மஸ்தான்னா ஏமாத்து வேலை. இந்த குடு 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 குடுன்னு சொல்லிட்டு தெருக்கல்ல எல்லாம் வச்சுக்கிட்டு படுக்க வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கேட்குற மாதிரி எல்லாம் கேட்பான். அவன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான் பாருங்க. அந்த மாதிரி மோடி மஸ்தான் வேலை தான் மோடி பார்க்குறாரே தவிர ஒரு பிரைம் மினிஸ்டரா அவர் நாட்டை ஆளலை. அதுதான் மோகன் பகவத் அருமையாக சொல்லியிருக்காரு. மணிப்பூரை பற்றி அவர் இன்றைக்கு இதே எனக்கு இன்னொரு கஷ்டம் இருக்கு. என்னன்னா, மணிப்பூர் தீப்பத்தி எரியும் போது இந்த மோகன் பகவத் எங்கே போனாரு? இங்கே தானே இருந்தாரு. இவர் போய் பார்த்துருக்கலாம்ல, இவரு போயிருக்கலாம்ல சார். அல்ல 400 சீட்டு வந்திருந்தா இப்படி பேசி இருப்பாரு. பாருங்க, அதுவும் கரெக்ட் தான். இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிச்சிருந்தா பேசிருக்க மாட்டாரு. கண்டிப்பா 100க்கு 100 பேச மாட்டாரு. இன்னைக்கு குறைஞ்சு போனதுனால பேசுறாரு, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி வந்ததுனால பேசுறாரு. இன்னைக்கு வந்து லகான வந்து யார் கையில கொடுத்துருக்கு? மோடி இவரு நம்ம நிதிஷ் கையிலையும் இவர் கையிலையும் நாயுடு சந்திரபாபு நாயுடு கையிலையும் இருக்குது. இப்ப இவங்க 2 பேரும் கலண்டா ஆட்சி கலண்டுரும். ஆட்சி நிலைக்கும், 5 வருஷம் நிலைக்கும். இல்ல சார், 5 வருஷம் நிலைக்குமான்னா எல்லாம் சுயநலத்துல தான் சார் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நிதிஷுக்கு ஒரு சுயநலம், தான் வந்து கண்டினியூவா வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கணும், அதுக்கு அவருக்கு இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த மட்டும் மோடிஜினால சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கல. ஆனா இது வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. அங்க வந்து கல்யாண் பவன்னால தான் ஜெயிச்சது. கல்யாண் பவனுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு அவங்க குடும்பத்துக்கு. ஏன்னா சிரஞ்சீவி அவருடைய அண்ணன், அவன் பெரிய நல்ல நடிகர், இவரும் பவன் கல்யாண் உள்ள நல்ல நடிகர். ஆகையினால இந்த நடிகர் சினிமாங்கிற மாயையில தான் வந்து இப்போ இங்க ஜெயிச்சாங்களே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. 2வது வந்து இவருடைய ஆட்சி வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியா போயிடுச்சு. அவர் ரெட்டியாருடைய ஆட்சி ரொம்ப மோசமா, எங்க பார்த்தாலும் அவங்க அப்பாவுடைய சிலையை திறக்க வைக்க. 2வது இவரை வந்து சந்திரபாபு நாயுடுடைய பங்களாலாம் வந்து புறம்போக்கில் இருக்குன்னு சொல்லி இடிச்சது. 2வது சட்டமன்றத்துக்குள்ளேயே இந்த நம்ம ஜோதி நம்ம சினிமா நடிகை அந்த மாதிரி ரோஜா வந்து போடா வாடான்னு பேசினாங்க. ஏன் இருக்கா உங்களுக்கு? ஒரு சட்டமன்றத்துக்குள்ள முன்னாள் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து தரைக்குறைவு எந்த அளவுக்கு, உனக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. சரிங்களா? தெலுங்குல எனக்கு புரியும் அந்த வார்த்தைகள்லாம். பட் அப்படியெல்லாம் அந்த அம்மா பேசினாங்க. அப்படியெல்லாம் பேசினதுனால மக்களுக்கு வந்து அவங்க மேல வந்து ஜெகன்மோகன் மீது ஒரு வெறுப்புணர்வு வந்தது. அந்த வெறுப்பு 2வது பவன் கல்யாணுடைய சப்போர்ட்டு இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். 2வது அவர் கூட இருந்த அவருடைய சிஸ்டரும் விலகி காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு இதாச்சு. ஆனாலும் இப்ப வந்து அவரு சந்திரபாபு நாயுடு வந்து அதை முடிவு எடுப்பாரான்னா எடுக்க மாட்டார். பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் பிஜேபியை ஒரே வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவதாக இருந்தால் எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒன் லைன். இல்ல, அதாவது முடவன் கையில் கொடுக்கப்பட்ட தேனுக்கு சமானமான பிரதமருடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.